அருமையான காலக்கண்ணு காங்கேயம் மயிலை நேரத்தில் சேர்ற காலக்கண்ணு ஒன்று வாங்கியிருக்காங்க. அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. என்ன ரேட்டுக்கு வாங்கினாரு என்ன ஏதுன்னு அண்ணன் கிட்ட கேட்போம். 22க்குங்களா? இது எத்தனை மாசம் கண்ணுண்ணா? 1.5 வயசு வரும். சரி, விலை எப்படிங்க, பரவாயில்லையா? எப்படி வண்டிக்கா? வண்டிக்கு தான். சரி சரி, நிலக்கோட்டை போகுது. நீங்க எப்படி விவசாயியா? விவசாயி. அண்ணா வந்து வண்டி பழக்கத்துக்கோசரம் வாங்கியிருக்காரு. ரேட்டு பரவாயில்லன்னு சொன்னாரு. இது நீங்க இது போக வேற கண்ணு வச்சிருக்கீங்களா? மாடுக்கு இது உழவு மாடு நிறைய வச்சிருக்கேன். உழவு மாடு இருக்கு. அது எத்தனை உருப்படி இருக்குங்க? அங்க 4 உருப்படி ஜோடி இருக்கு. ஜோடி இருக்கு. இது விவசாயத்துக்கோசரம் விவசாயத்துக்கு தாங்க நாங்க. அங்க ஒரு பொடி கண்ணு இருக்கு. ஆதாரம் உங்களுதா? எங்க இது வாங்கி அது வேற ஒன்று. அது வேற ஒன்று. சரி, ஓகேண்ணா. நிலக்கோட்டை போறோம். வத்தலகுண்டு நிலக்கோட்டைக்கு போகுது. சரிண்ணா. இன்னும் காலக்கண்ணு இன்னும் வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு. வீடியோ வாட்ஸ்அப் காலில் காமிச்சிட்டு இருப்பாரு. இது என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? அவரு தான் வாங்கியிருக்காரா? நல்ல கருக்கா ஏறி ஜம்முன் இருக்கு. நல்ல திமிழ் பெட்ரோல் இருக்கிற அருமையான காங்கேய மயிலக்கால. எல்லா தோதுக்கு வாங்கிக்க. அதே மாதிரி மயில் இனத்தில் சார் கிடாரி பொடிக்கண்ணு ஒன்று வாங்கியிருக்காங்க. பார்க்குற நல்லா ஜம்முன் இருக்கு. இது எத்தனை ஒரு 3 மாசம் கண்ணு இருக்குங்களா? 3 மாசமான கண்ணு. ஜி அப்படியே புரியுங்க. ஜி வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க வடமதுரைல இருந்து. மதுரை. மடமதுரை. இப்போ வந்து கிடாரி கண்ணு ஒன்று வாங்கிருக்கீங்க. ரேட் எப்படிங்க? ரேட்டு பரவாயில்ல. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 12 ரூபா. 12 ரூபா. எத்தனை ஒரு 3 மாசம் கண்ணு இருக்குங்களா? இருக்கும். எப்படி இதுக்கு முன்னாடி மாடு வச்சிருக்கீங்களா? இல்ல இப்போ பொங்கலுக்கு. பொங்கலுக்கு நாட்டு மாடு வாங்கிட்டு போறீங்க. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. இந்த ஒரு மாடு வந்து பல மாடு சிறப்பாக எங்க சேனல் சார்பாக பண்ணிக்கிறோம். உங்க பேரு? சேசு. சரி, அவர் பேரு? ராஜா. சரி, வணக்கம். வணக்கம். ஆமா. நான் ஒரு 25,000 வாங்கினேன். 25. 1.5 வருஷம் கண்டு இருக்குங்களா? ஆமா, ஒரு வருஷம் 1.5 வருஷம் கண்டா இருக்கு. மண்ண பல்லு போடல. ஆமா. விவசாய வேலைக்கு அம்மாக்கு நாங்க இப்போ தைப்பொங்கலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வாங்கிட்டு போறோம். விவசாய வேலைக்கு வச்சுக்குவோம். இன்னொன்று அங்கே வீட்டில் நம்மகிட்ட ஒன்று நிற்குது இருக்கு. உங்களுக்கு நன்றி. நான் மத்தம் பக்கம் குட்டுப்பட்டியில இருந்து வரேன். ஏற்கனவே நாங்கள் மாடெலாம் வச்சிருக்கோம். என் பேர் ஸ்ரீனிவாசன். அப்படியே உள்ள வந்தோம்னா நிறையா கன்றுகள் வந்திருக்கு. ஆனால் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு எதுவும் தெரியல. பாச்சி சேர்த்து அடிக்கவான்னு ரேட் பேசிட்டு இருக்காங்க. செவலை மயிலின்னு சந்தன பிள்ளை மேல் கொண்டு விதவிதமாக ரகரமாக வந்து இறங்கி இருக்கு இன்னைக்கு. அப்படியே நம்ம உள்ள டீட்டெயில் கேட்டு பார்ப்போம். ஆனால் இது என்ன ரேட்டு வரும்? வேண்டாம், அப்படியே போயிரு அப்படிங்கிறீங்களா? அப்படியே போயிருங்கன்ட்டாங்க. கொஞ்சம் அப்படியே நேர்ந்தீங்கன்னா அதில் போயிருவேன். என்ன ரீசன்னா ஐயா பேச மாட்டாரு. ஏற்கனவே சொன்னதான் சில பல யூடியூபர்கள் செய்யற தப்புனால நம்மளுக்கு வந்து அங்க 2 கண்ணு வாங்கிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு டீட்டெயில் கேட்டு பார்ப்போம். 2 கண்ணு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஒன்று நெத்தி பிள்ளையில சேருன்னு நினைக்கிறேன். 2மே நெத்தி பிள்ளையில சேரும். இல்லை பால் முடி விழுலையா என்னன்னு தெரியல. அப்படியே இது கொஞ்சம் வணக்கம். வணக்கண்ணே. அமுல்ராஜ். எங்கிருந்து வரீங்கண்ணா? புதுக்கோட்டை. 2 காலக்கண்ணு வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. என்ன ரேட்டுக்கு வாங்க? 30 ரூபாண்ணே. 30,000. எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா? என்ன ஒரு 7-8 மாசம் கண்ணு இருக்குண்ணே. 8 மாசம் இருக்கு. ஜல்லிக்கல்ல ரொம்ப வண்டி மாட்டுக்கு. வண்டிக்கு
இதுக்கு முன்னாடி வளர்த்திருக்கீங்களா? வளர்த்துருக்கேன். நீங்க நல்லா உடம்பாத்திருக்க என்னென்ன மாதிரி தீவனம் கொடுப்பீங்க? பருத்தி, கோதுமை தவிடு, புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு அதெல்லாம் வேணும். எல்லாம் கொடுக்கலாம். ஆமா. சரி, ஓகேண்ணா. இந்த 2 மாடு வந்து புதுக்கோட்டை போகுது. ரொம்ப நன்றி. சரி. இந்த கண்ணு மூணுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷமான கண்ணுன்னு நினைக்கிறேன். 2 ஜோடி இந்த கற்காய் ஏறின மயிலை ப்ளஸ் இந்த மயிலை பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்தல் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அருமையான கன்றுகள் என்ன இங்கே சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் தெரியல. அது போக பார்த்தீங்கன்னா செவலை மயிலை பிள்ளைகளை எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க, அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். இந்த மாதிரி கன்றுகள்னாலும் இங்கே சந்தைக்கு வந்தால் வாங்கலாம்னு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஐயா இதெல்லாம் என்ன ரேட்டு வருங்க இந்த கண்ணு? 35. எத்தனை ஒரு வருஷம் கண்ணு இருக்குங்களா? ஒரு வருஷம் கண்ணு. சாரி 35 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கண்ணுங்க கிடாரி கண்ணு 17. இது ஒரு வருஷம் இருக்குங்களா? சரி சரி சரி, ஓகேங்க. அது இது உங்களுக்கு தானே இந்த பெரிய கண்ணு? இது நல்ல திமிழெல்லாம் ஏறி ஜம்முன்னு இருக்கு. எத்தனை 1.5 வருஷம் இருக்குங்களா? 1.5 வருஷம் கண்ணு. இது என்ன ரேட்டு வருங்க? 25. இந்த மாதிரி கண்ணு வேணா இங்க வந்து வாங்கிக்கலாமா சந்தைக்கு? வாங்கிக்கலாம். உங்க பேரு? எங்க பேர் அம்மாசி. அம்மாசி. நம்பர் இது கிடைக்குமா இல்லை இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். பெஸ்ட். ஆமா. சரி, ஓகேண்ணா. சரி. அப்படியே இதில் பார்த்தோம்னா செவலை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மயிலை நேரத்தில் சேர்ற 2 கிடாரி கொண்டாந்துருக்காங்க. ஐயா தான் கொண்டாந்துருக்காரு. ஐயா இது என்ன விலை வருங்க? ரெண்டுமே 33 ரூபா சொல்றாங்க. ஒரு 6 மாசம் கண்ணு இருக்குங்களா? 6 மாசமான கண்ணு நெத்தி பிள்ளையோட இருக்கு. பார்க்கறது ஜம்முன்னு இருக்கு. அதே மாதிரி 2 மயிலை கொண்டாந்துருக்காங்க. ஆனால் இது என்ன ரேட்னா வரும் ஜோடி? அவரத்தை கேட்கணும். என்ன ரேட்னா ஒரு ஜோடி? 35. எத்தனை ஒரு 8 மாசம் கண்ணு இருக்குங்களா? 8 மாசம் கண்ணு 35 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. அந்த கண்ணு உங்களுதா? காலக்கண்ணு அவருது. ஆனா இந்த கண்ணு என்ன ரேட்டு வரும்? நம்பர் எல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்க ரேட்டு மட்டும் சொல்லுங்க. நம்பர் தான் யார்கிட்டயும் வாங்குறது இல்லையா இப்போ? 20 ரூபா சொல்றீங்க காலக்கண்ணு. இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுது சந்தையில? 5 மாடு கொண்டாந்தாரு அவரு. நல்லா வித்துக்குது போக ஒண்ணுதான் இருக்குது. இது வந்து லாபத்துல நிக்குது. லாபத்துல நிக்குது. ஆமா. சரி, ஓகேண்ணா. லாபத்துல நிக்குது. நல்லா 14 மாடு அசலாகி போச்சு. இதுதான் லாபம். 14 மாடுமே அசலுக்கு தான் கொடுத்துருக்கு. ஆமா. சரி, ஓகே. ஒரு மாடு மீதி. 14 மாடு வித்தது போக ஒரு மாடு மீதி. வித்தாதான் லாபமே. ஆமா, அது வித்தாதான் லாபம். குறைக்க அரிசி வாங்குறதுக்கு இல்லைன்னா அது இல்லை. அதுவும் இல்லை. அப்படியே இந்த பாத்தீங்கன்னா பிள்ளை செவலை நினைக்கிறேன். செவலை பிளஸ் மயிலை நேரத்தில் ஜம்மு 2 கொண்டாந்துருக்காங்க. ஐயா அது என்ன ரேட்டு வருங்க ஜோடி? ஜோடி என்ன விலை வருங்க? 35. எத்தனை ஒரு வருஷம் கண்ணு இருக்குங்களா? ஒரு வருஷம் இருக்குமா? ஒரு வருஷமான கண்ணு 35 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா. சுழி சுத்தமெல்லாம் எந்த கோளாறு இல்லைன்னு இருக்காங்க. கோளாறு எது இருக்காது. எல்லாம் செக் பண்ணி தான் வாங்கிட்டு வருவோம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான ஜோடி கொண்டாந்துருக்காங்க. 2 ஒரு வருஷத்துக்குமான காங்கை மயிலக்கண்ணு ஒரு 50 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பேசினோம்னா விலை அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். இது எந்த ஏரியால இருந்து கொண்டாந்துருக்கீங்க? பல்லடம். சரி, ஓகே. நம்ம திருப்பூர் பல்லடத்துல இருந்து தான் கொண்டாந்துருக்காங்க. இந்த மாதிரி கன்றுகள் வேணாலும் இங்க நம்ம சந்தைக்கு தான் வாங்கிக்கணும். அது போக கிடாரி தானே? கிடாரி தான். நல்ல திமிழ்ல ஜம்முன்னு இருக்கு. இது வந்து என்ன ரேட் வருதுங்க? 25. எத்தனை ஒரு வருஷம் இருக்குங்களா? ஒரு வருஷமான கிடாரி 25 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செவலை அது கிடாரி கண்ணு அது என்ன ரேட்னா வரும்? 5 ரூபா. நல்ல லைனேஜ் குதிரை குட்டி ஏறி. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? வெறும் ஒரு 5 மாசம் தான் இருக்கு. 5 மாசம் தான் இருக்கு. 5 மாசத்துல 3 அடிக்கு மேல ஆயிட்டு.
சரி ஓகே சரிண்ணா. இந்த மாதிரி கண்ணு வேணா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி, நீங்க பல்லடத்துல எங்க இருந்து வரீங்க? ஃபார்மா? ஃபார்ம் வச்சு நடத்துறீங்களா இல்ல வளர்த்தி கொண்டாடுறீங்களா? கைக்காரன். சரி ஓகே. இது எத்தனை ஒரு வருஷம் கண்ணு இருக்குங்களா? 1.5 வருஷம் இருக்கா? 1.25 வருஷம். என்ன ரேட்னா வருது இது ஜோடி? தனித்தனி அது ஒண்ணு இது ஒண்ணா? 30, ஒண்ணு 25. நீங்களும் பல்லடத்துல இருந்தா வரீங்களா? ஆமாண்ணே. பல்லடம். சரி ஓகே. இந்த மாதிரி கட்டுறதுனால இங்க நம்ம மணப்பாறை சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் நண்பர்களே. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஜோடி கிடாரி ஒண்ணு வந்திருக்காங்க. ரெண்டுமே மயிலை நிறத்துல சேர்ற கிடாரி. நல்லா பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு. ஐயா என்ன விலை வருங்க? 45 ரூபா சொன்னாங்க. 45. என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க? 35 ரூபாய்க்கு கேக்குது. 35 தான் கேக்குறாங்க. எத்தனை வருஷம் கண்ணு இருக்குங்க? இன்னும் பல்லு இன்னும் பல்லு போல 1 வருஷம் இருக்குங்களா? இருக்கு. கூட 1 வருஷம் தான் இருக்குங்கிறாங்க. 2 வருஷம் இருக்காது, 1 வருஷத்துக்கு மேலதான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 45 ரூபா ரேட் சொல்லியிருக்காங்க. 35 தான் கேக்குறேன்னு சொல்றாங்க. ரேட் கட்டுப்படியாச்சுன்னா ஐயா கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐயா? கரூர் கிட்ட இருந்து? இல்ல இந்த சிமெண்ட் சேலமா? சமயபுரம் தோல் சமயபுரத்துக்கிட்ட. சரி சரி. இந்த மாதிரி கண்ணு எத்தனை வச்சிருப்பீங்க? கல்லு 2 தாங்க இருக்கு. 2 தான் இருக்கு. இங்க வாரம் சந்தைக்கு வந்துருவீங்களா? இங்க வந்தா வாங்கிக்கலாம். உங்க பேரு? என் பேர் நல்லதம்பி. நல்ல தம்பி. சரி ஓகேங்க. அப்படி தேவைப்படுற நண்பர்கள் இங்க நேர்ல வந்து பார்த்தே வாங்கிக்க சொல்லி இருக்கிறாங்க. வாங்கிக்கலாம் நண்பர்களே. அப்படியே அந்தல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நல்ல நெட்டு போகான அருமையான காலக்கண்ணு ஒன்று கொண்டாந்துருக்காங்க. இது எத்தனை மாசம் கண்ணுமா? 4 மாசம் கண்ணு. என்ன ரேட்? 4 மாசம் தான் இதா? 4 மாசத்துல இவ்வளவு பெருசு இருக்குது. காங்கேய மாட்டு கண்ணு. ஓ, மாட்டோட சேல்ஸுக்கு வந்திருக்கா? மாடு கண்ணு என்ன ரேட்டுமா வரும்? 45. 2 சேர்ந்து பரவாயில்லையே. மாடு கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கு. இது எத்தனை இறங்கி இருக்கு? 3 நீத்து. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? இல்ல வளர்த்த மாடு. வளர்த்த மாடுதான். இந்த மாதிரி மாடு வேணும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? அது ஒரு 5-6 மாடு இருக்கு. 5-6 மாடு இருக்கு. நம்பர் தர முடியுமா? தரலாம். அப்படியே சொல்லிருங்க. 97 87 29 45 02. வாரம் ரெகுலரா இங்க சந்தைக்கு வந்துருவீங்க. வாங்கிக்கலாம். சரி ஓகே. இந்த கண்ணு மாடு ரெண்டும் சேர்ந்து 45 ரூபா ரேஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. தேவைப்படுற நண்பர்கள் இங்க சந்தைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம் நண்பர்களே. போடல 2 கிடாரி கொண்டு வந்திருக்காங்க இங்க மணப்பாறை ஏரியால இருந்து. வணக்கம். வணக்கண்ணே. இப்ப வந்து 2 காங்கை மாடு கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. இது வந்து என்ன ரேட் வருதுங்க? 2 70 ரூபா வருதுண்ணா. 70 ரூபா. எத்தனை வருஷம் கண்ணு இருக்குங்க? இதெல்லாம் 1.5 வருஷத்துக்கு கண்ணு இருக்கும். 1.5 வருஷம் தான் இருக்கு. ஈத்தெல்லாம் இது இல்ல கல்லு இன்னும் பல் போடல. சுழி சுத்தமெல்லாம் எந்த கோளாறு இல்ல. அதெல்லாம் எந்த வையம் பார்க்க தேவையில்ல. ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஒரு 65 ரூபானா கொடுத்துடலாம். 65னா கொடுக்கலாம். அந்த நேரத்துல கிடாரிகள் காலக்கண்ணுகள் வேணாலும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? கான்டெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. என் பேர் கோபி. என் நம்பர் வந்து 99 407 403 82. ஊர் வந்து மணப்பாறையே தான். ஆமா. சரி ஓகே. மணப்பாறை பக்கத்துல விராலிமலை எல்லாம் ஒட்டி இருக்கு. எல்லாமே ஒட்டி இருக்கு. சரி ஓகே. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா 2 காங்கி கிடாரி கொண்டாந்துருக்காங்க. 2 பாக்குறது நல்லா ஜம்முன் இருக்கு. ஐயா இருந்தாரு. அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு. 2 கண்ணு கிடாரி என்ன ரேட்டு என்ன கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? விராலிமலை. விராலிமலை. 2 காங்கை கிடாரி கொண்டாந்துருக்கீங்க. ஆமா. என்னங்க? இன்னும் இல்ல இல்ல இன்னும் இல்ல. பல்லு போட்டுருச்சு. 2 பல்லு. இல்ல வாங்க வீட்டுல வளர்த்த மாடு வீட்டுல வாங்கிட்டு போனது. வாங்கிட்டு போலாம். 70,000. பரவாயில்ல. சாதமா இருக்கு. எல்லாம் பழக்கல. பரவாயில்ல. இல்ல இல்ல இன்னும் பரவாயில்ல. அது பரவாயில்ல. கம்மியா தான் இருக்கு. முத்துராமன். விவசாயி. சரி.
நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா 2 மயில கிடாரி கொண்டாந்துருக்காங்க. 2மே கண்ணு போட்ட மாடு இருக்காங்க. இத பத்தி டீட்டெயில் என்ன ஏதுன்னு அப்படியே அண்ணன்கிட்டயே கேட்டுருவோம். வணக்கம்ங்கண்ணா. பஞ்சநாதன். ஆமா, தோரங்குறிச்சி. ஆமா, 2மே நவால் பழம் கிடையாதுங்க. ஈத்து ஒரு ஈத்து ஈண்ட கண்ணு மாடுங்க. ஆமா, இல்ல கண்ணு இல்லாம தான், கண்ணை பிரிச்சுட்டோம்ங்க. பெரிய கண்ணை பிரிச்சுட்டு இருக்கோம். இது 55,000 சொல்றோங்க. 55 ரூபாங்க. ஒண்ணுன்னா ஒரு 25 ரூபாய் குறையும். 25 ரூபா கொடுக்கலாங்க. கொடுத்துடலாங்க. கண்டிப்பா எல்லாமே கிடைக்குங்க. கண்ணு மாடு, நாட்டு மாடு, நாட்டு காளை எல்லாமே வாங்கி தரலாம். கிடைக்கும். 9943200409. ஆமா, பஞ்சநாதன். தோரங்குறிச்சி. ரொம்ப நன்றி. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.